ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேனியல் டிசைன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு யூஐ வெப்சைட்டை எப்படி ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறது, ஆர் லைக் ஒரு ஒயர் ஃப்ரேமு, ஒரு சைட் மேப்ஸை வந்து ஏஐ மூலியமாக எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீலூம் அப்படின்ற ஏஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரீலூம் வெப்சைட்டில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் எப்படின்னா, இம்போர்ட் பண்ண முடியாது. ஒரு ஒயர் ஃப்ரேம், ஒரு சைட் மேப் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஆனால் வந்து ஃபிக்மாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க வரோம். ஸோ இப்போதைக்கு இதான் வந்து ரீலூமோட டேஷ்போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸு பண்ணியிருக்கேன் அப்படின்றனால அது இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இது இப்போ கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ராஜெக்டோட சைட் மேப்ஸு, ஒயர் ஃப்ரேம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து நான் புதுசா இப்போ பண்ண போறேன் அப்படின்றனால, இங்க இருக்க அந்த பென்சில் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு, இருக்கிற ப்ராம்ப்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் எடுத்திருக்கேன். ஒரு பெர்சனல் போர்ட்ஃபோலியோக்கு வந்து ஒரு வயர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு, புதுசா ஒரு ப்ராம்ப்ட் இது பண்ண போறோம். தென் ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து சைட் மேப் ஒயர் ஃப்ரேம்லாம் இருக்கனால, இப்போ ரீஜெனரேட் சைட் மேப்ன்னு கேட்குது. ஸோ இது இப்போ கிளிக் குடுத்தோனே ஓவர்ரைட் கேட்கும். அப்பயும் குடுத்துடணும். தென் வந்து இப்போது இது வந்து ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜெனரேட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹீரோ செக்ஷனு, ஃபீச்சர் கீ, ஃபீச்சர்ஸ், அபௌட், போர்ட்ஃபோலியோ, ஸோ இதெல்லாம் கிடச்சிருக்கா. ஸோ இப்போ நம்மளுக்கு இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கன்டென்ட் வேணும் அப்படின்னா, ஸோ ஜெனரேட் கன்டென்ட் கொடுத்துக்கலாம். அபௌட்டில், போர்ட்ஃபோலியோ, கான்டெக்ட்டு, ஸோ ப்ராஜெக்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். தென் அவ்வளோதான். இது வந்து இதாயிடுச்சு. ஸோ சைட் மேப் ஓவர். இப்போ வந்து ஒயர் ஃப்ரேம் பக்கம் போனோம் அப்படின்னா, ஒயர் ஃப்ரேமும் ரெடி ஆயிடுச்சு. லைக் ஹீரோ செக்ஷனு, எக்ஸ்ப்ளோர் மை கிரியேட்டிவ் ஜர்னி, ஸோ எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு மினிமலிஸ்ட்டான ஒரு ஒயர் ஃப்ரேம் ரெடியா இருக்கு. ஸோ ஸ்டைல் கைடும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு முக்கியமா வந்து ஒயர் ஃப்ரேமை பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி ஃபிக்மால இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து ஃபிக்மாவை சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் ஃபார்மேட்டில் ஃபிக்மா சூஸ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்க எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதுதான் பிரச்சனையே. இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க இவங்க சொல்லியிருக்க மாதிரியே ஃபிக்மால ரீலும் கிட்ட ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் ரீலும் கிட்டுன்னு சாதாரணமாக கொடுத்துட்டா கம்யூனிட்டியில் போயிட்டு, இப்போ நம்ம ஃபிக்மால வந்து ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபிக்மா கிட் 3.2 3v3 ஏதோ ஒன்று. ஸோ ஓப்பன் இன் ஃபிக்மா கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்பேஸில் ஓப்பன் கொடுத்துரும் அப்படின்னா, இப்போ வந்து இது ஃபிக்மால ஓப்பன் ஆகும். ஸோ இது இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இப்போ ஒரு பாப்அப் வந்துச்சு. எங்கே அது? இப்போ திரும்ப அந்த பாப்அப்பில் போயிட்டு, ஸோ செகண்ட் ஸ்டெப் இன்ஸ்டால் த ரீலம் ஃபிக்மா பிளகின். ஸோ இது இப்போது இன்ஸ்டால் கொடுத்தோம்னா, இப்போ திரும்ப ஒரு தனி பிளகின் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் வரும். தென் வந்து அதை வந்து ஓப்பன் கொடுத்துட்டு, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் இது பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகாது. அதனால இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல ரீலம் ஃபிக்மா கிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். தென் வந்து இப்போ அந்த பிளகின் வந்துருச்சு. இப்போ பிளகினை வந்து சேவ் கொடுக்காம ரன் கொடுக்கணும். ஸோ நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துட்டு, ஸோ நம்ம அங்கே என்னலாம் பண்ணமோ அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் அந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோ பண்ணேன்னா, அந்த ப்ராஜெக்ட் நேம் மாற்றல. அதனால் அப்படி வருது ஏஐ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு மெயினாக நமக்கு ஒயர் ஃப்ரேம் வேணும் அப்படின்றனால ஒயர் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மித்ததெல்லாம் வந்துட்டு வந்து பெய்டு வெர்ஷன்றனால இம்போர்ட் ஆகாது. ஆனால் ஹோம் வெர்ஷன் அதாவது ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இம்போர்ட் ஆகிடும். ஸ்டார்ட் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். நைஸ். ஓகே, 1 ஹவர் 30 மினிட்ஸ் டன் கொடுத்துடலாம். ஸோ தென் வந்துட்டு இம்போர்ட் ஆயிடுச்சா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, தென் இதான் அந்த ஒயர் ஃப்ரேம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல நிறையா யூஐ யூஎக்ஸ் பேஸ்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.